IMS பிகினர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் கம்போசர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டிஜே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்சிங் அண்ட் மாஸ்டர் ஒரு சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரூட்டி பேராமீட்டர் EQ2 இதில் இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேண்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃப்ரீக்வன்சி மீட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒர்க்கிங் விண்டோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமாக கிராஃபிக்கலாக நமக்கு காமிக்கிறது. ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ரெகுலேட்டர்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி இறக்குறது ஏற்றுறது இந்த மாதிரி. ஸோ இப்போது இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீக்வன்சின்னா என்ன, அதோட ரேஞ்சு, ஸோ அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்த்தா தான் இதை ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டெசிபல். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை மெஷர் பண்ணி தான் டெசிபலையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது டெசிபல் மீட்டர். ஸோ இங்கே 0 இருக்குது அப்படின்னா -3, -6, -9 அந்த மாதிரி இருக்கும். நம்ம மிக்சிங் பண்ணும்போது -6க்கு கீழே தான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம டெசிபல் போகக்கூடாது சவுண்டு. நம்ம FL ஸ்டுடியோவிலே டெசிபல் மீட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுவும் மெஷர் பண்ணோம். நான் ஒரு ட்ராக் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் இந்த டிபி மீட்டர் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்டீரியோ மோனோ. ஸோ டிபி மீட்டர் வந்து பஞ்ச் ஆகிறது உங்களுக்கு இதில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். டெசிபல்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன. ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டெசிபல். ஸோ டிபி அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூவோட யூனிட் தான், சவுண்டை மெஷர் பண்ணுற ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிபி ஸ்கேலில் டிபி ரேஞ்ச் 0லேருந்து ஆரம்பிக்குது. 10, 20, 30, 40 அப் டு 130 வரைக்கும் டிபி நம்ம மெஷர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 0ன்றது த்ரெஷோல்ட் ஆஃப் ஹியூமன் ஹியரிங். ஸோ 0ன்றது சுத்தமாக பார்த்திங்கன்னா பிளாங்க்கு, த்ரெஷோல்டுன்றது டம்ப் பண்ணுறது. ஸோ ஹியூமன் ஹியரிங்க்கு கேட்காத ஒரு வேல்யூ. 10 அப்படின்றது ப்ரீத்திங். நம்ம ப்ரீத் பண்ணும் போது ஒரு மைல்டு சவுண்டு வருது பாருங்கள். ஸோ அது ரிலேட்டடான சவுண்ட்ஸ் எல்லாமே 10ல் இருக்கும். ஸோ குவைட் ரூம் அப்படின்றது ஒரு ரூமில் ரீவர்ப் எஃபெக்ட்டு. ஸோ அது வந்து எக்கோ கேட்குறது, அதெல்லாம் வந்து 20. அப்புறம் ஸ்னோரிங், லைட் ஸ்னோரிங் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் எஃபெக்டிவாக இந்த ரூம்லேருந்த விட அதிகமாக. ஸோ இது வந்து இந்த கீவேர்ட்ஸ்லாம் நமக்கு சரியாக புரியல. லைட் ஸ்னோரிங், மாட்ரேட் ஸ்னோரிங், கான்வர்சேஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் டிபி வேல்யூ. ஸோ கான்வர்சேஷன்னா நம்ம ஏதாவது மற்றவங்க கிட்ட பேசும்போது இந்த ரேஞ்சில் பேசுனா தான் நமக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி பிஸி ஸ்ட்ரீட்டு, அலாரம், அதாவது அவுட்டர் அலாரம், ஸோ அதெல்லாம் 60ல் இருக்கும். நாய்ஸி ரெஸ்டாரண்ட் 70, ரேடியோ, பேஸ் ட்ரம்மு, இண்டஸ்ட்ரி, ஜெட் பிளேன் 120 டேக் ஆஃப் ஆகும்போது, கன் ஷாட்டு, ஸோ 130. ஸோ இந்த மாதிரி டிபி மெஷர் ஆகும். ஸோ இந்தந்த எஃபெக்ட்ஸில் இந்த நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ
அதே மாதிரி டிபி ஸ்கேல், ஸோ அதே தான் 0லேருந்து ஒன்றுமே இல்லை, 10, 20, 30ன்றது 40, ரெயின் 50, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், காரோட டிபி வேல்யூ, ஹேர் ட்ரையர், இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடான சவுண்ட்ஸ்லாம் இந்த மெஷரிங்கில் வரும். ஃப்ளைட்டு, ஃபயர் ஒர்க்ஸ் 140 dBயில் வெடிக்கும். ஸோ இதுக்கு அபவ்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அட்டாமிக் பாம்ஸு இல்லை வேறு எதாவது ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அபவ். ஸோ இந்த டிபி மீட்டரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நாய்ஸ் லெவல் 30 to 140 அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வேறு சார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 30 to 140, 140 கன் ஷாட்டு. ஸோ ஹெவி டிராஃபிக் 80 to 89, ஆஃபீஸ் நாய்ஸு 70, ஆவரேஜ் ஹோம் நாய்ஸ் வீட்டில் எப்பயுமே 40 dB சவுண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். சவுண்ட் அபவ் 85 dB ஆர் ஹார்ம்ஃபுல். நமக்கு காதுக்கு கேட்க கொஞ்சம் லவுடியாக இருக்கும் 80, 89னா. ஸோ இதுக்கப்புறம் நாய்ஸி. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, பிரீத். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி முக்கியமானது. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தட் பாஸ் எ ஃபிக்ஸ்டு பிளேஸ். ஸோ ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல எத்தனை வேவ்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ அந்த வேவ்ஸு நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்குன்னு சில மீட்டர், ஃப்ரீக்வன்சி மீட்டர் தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ ஃபாரஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை அவங்க ஜஸ்ட் ஒரு செல்ஃபோன் மாதிரி தான் இருக்கும், அதை வச்சு பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ரேடாரு, ஸோ அதை வச்சு அந்த ஃப்ரீக்வன்சி சிக்னலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தட் பாஸ்ட் ஃபிக்ஸ்டு பிளேஸ் இன் எ கிவன் அமௌண்ட் ஆஃப், ஒரே நேரத்தில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வேவ்ஸு பாஸ் ஆகுது. ஹெவியாக பாஸ் ஆச்சுன்னா ஸோ அது ஒரு மாதிரியான ஃப்ரீக்வன்சி. ஸோ கம்மியாக பாஸ் ஆச்சுன்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ அதில் லோ, மிட், ஹை அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அது மாதிரி. தென் ஃப்ரீக்வன்சி யூனிட்டுன்னு தனியாக இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம அந்த ஈக்யூ இதை பார்த்தீங்களே. ஸோ இந்த ஈக்யூயை ஃப்ரீக்வன்சி யூனிட், ஸ்டாண்டர்ட் யூனிட் வச்சு தான் 1 to 7 அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ யூனிட்டு அப்படிலாம் மெஷர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்ஸில் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது ஹெட்ஸு, கிலோ ஹெட்ஸ், மெகா ஹெட்ஸ், ஜிஹா ஹெட்ஸ், டெரா ஹெட்ஸ். ஸோ 1000 யூனிட் அப்படின்னா 1000 ஹெட்ஸுன்றது 1 கிலோ ஹெட்ஸ். 1000 கிலோ ஹெட்ஸுன்றது 1 மெகா ஹெட்ஸ். 1000 மெகா ஹெட்ஸ் 1 ஜிஹா ஹெட்ஸ். 1000 ஜிஹா 1 டெரா. அதே மாதிரி நம்ம மெமரி வேல்யூ மாதிரி தான் எம்பி, கேபி, ஜிபி, டிபி. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது டவுட்டில் தான் இருக்குது. 1000 இல்லை ஒரு வேளை 1000 இல்லாமல் 1026 அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதே தான் இங்கே 1 கிலோ ஹெர்ட்ஸுன்றது 1000 ஹெர்ட்ஸு, 1 மெகா ஹெர்ட்ஸ் 1000 into 1000 ஹெர்ட்ஸ். ஸோ 10⁻6, 10⁻9 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம டிபி ரேஞ்ச் பார்த்தோம்ல, ஹியூமன் கன் ஷாட் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இதில்
1 ஹெர்ட்ஸு, 10 ஹெர்ட்ஸு, 100, 1000, 10,000, ஸோ 100,000, அப்புறம் 1 lakh. ஸோ 1000ன்றது 1 கிலோ ஹெர்ட்ஸ், 10,000ன்றது 10 கிலோ ஹெர்ட்ஸ், இது வந்து மெகா ஹெர்ட்ஸு, இது வந்து ஜிகா ஹெர்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 1 to 10 வந்து ரொம்ப லோ, நம்ம பார்த்தோம்ல ப்ரீத்திங். ஸோ அதே மாதிரி 10லேருந்து 1K வரைக்கும், 1 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஹியூமன் இயர்ஸ், மனுஷங்களால் கேட்க முடியும். அதே மாதிரி 10லேருந்து சேம் வேர்ல்ஸ், திமிங்கலங்கள், அதனாலையும் இவ்வளோ கேட்க முடியும். அபவ் 10 to 1000, அதாவது 1 ஹெர்ட்ஸ், 10 கிலோ ஹெர்ட்ஸ்லேருந்து 1 மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் பேட்ஸ் இதால் கேட்க முடியும், வவ்வால்கள். அதே மாதிரி மெடிக்கல் அல்ட்ராசவுண்ட், இந்த மாதிரி ஜிகா ஹெர்ட்ஸு, டெரா ஹெர்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மைல்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் தான் அதை வந்து சிக்னல் ரிசீவ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஹியூமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 10 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் கேட்க முடியும். அதுக்கு மேலே வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அனிமல்ஸ்க்கு ஒரு சில டாகு, ஹார்ஸு, ரேபிட்டு, ஸோ இந்த மாதிரிகளுக்கெல்லாம் இதுக்கு அபவ் 10 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு அதுக்கு அபவ் கேட்க முடியும். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. 0 to 20 இன்ஃப்ரா, 20 to 20K ஆடியபிள் ஃப்ரீக்வன்சி கேட்கக்கூடிய நம்மளால், 20 அபவ் வந்து அல்ட்ரா. ஸோ இன்ஃப்ரா, ஆடியோ, அல்ட்ரா. அல்ட்ரான்றது ரொம்ப மைன்யூட்டு, அனிமல்ஸு ஒரு சிலதால் கேட்க முடியும். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சியோட டீட்டெயிலு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ரூட்டி ஈக்யூவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஈக்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் நம்ம மல்டிபேண்ட் கம்ப்ரஸர் ஏற்கனவே பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம அன்வான்ட் ஃப்ரீக்வன்சியை கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 அதில் கிளிக் பண்ணிங்கன்னா 57 ஹெர்ட்ஸ், 2 கிளிக் பண்ணிங்கன்னா 136, 129, 632 ஹெர்ட்ஸ், 1363, அதாவது 1.3 கிலோ ஹெர்ட்ஸ், 2 கிலோ ஹெர்ட்ஸ், 6 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணும்போது இந்த வேல்யூ மாறும். மெகா ஹெர்ட்ஸு, ஜிகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு போகும். ஸோ அதே மாதிரி இது மூவ் பண்ணும்போதும் 40, 30 இந்த மாதிரி போகும். ஸோ இது மெஷரிங் ஃப்ரீக்வன்சி மீட்டர். ஸோ இதை நம்ம கீழே இறக்கணும்னா பர்சன்டேஜ் லெவல். ஸோ எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணுறோம், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம மவுஸ் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே மேனுவல் ரெகுலேட்டர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். 1, 2, 3 எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே ஃப்ரீக்வன்சி லெஃப்ட்டு ரைட் மூவ் ஆகிறதுக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பிட்வீனா, ஸோ நம்ம ஏதாவது கர்வ்ஸ் ஆட் பண்ணோன்னா இந்த பிட்வீன் தெரியும். நம்ம எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் நான் உங்களுக்கு பண்ணுறேன்.
இப்போ நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் குறைச்சிட்டு இதை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு மிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லோ ஃப்ரீக்வென்சி பார்க்கலாம். ஜஸ்ட் இதை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் ப்ரீசெட் எடுத்து டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். இதிலே வந்து அதிகமாக மாஸ்டரிங் பண்ணும்போது நம்ம ப்ரீசெட் வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஸோ 20 to 180 அப்படின்னா, ஸோ 20 to 180 ஃப்ரீக்வன்சி கட் ஆகிடும், இருக்காது. கிளிக் பண்ணோன்னா ப்ரீசெட்டில், ஸோ இது 20, ஸோ இது வந்து இந்த ஃப்ரீக்வன்சி கட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி 30 to 18, ஸோ ப்ளே பண்ணால் ஓகே. ஸோ அதே மாதிரி ப்ரீசெட்ஸில் 3 பேண்டுனா 3 பேண்டு தான் இருக்கும். இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். கிக்கு, ஒரு கிக்குக்கு எப்படி இருக்கணும், ஸோ சிலதெல்லாம் வந்து இதில் மானிட்டர் ஆகலை ப்ரீசெட்டில். ஸோ அதே மாதிரி ரேடியோ, ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீசெட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு ப்ரீசெட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ராக்கு ஒரு பெஸ்ட்டு EQ நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஸோ இந்த ஒரு நாபு இல்லை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இதில் டைப்பு, ஆர்டர். ஸோ டைப் பண்ணுறது, ஸோ எதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதால ஹை பாஸ் பண்ணுவோம். ஸோ ஹை பாஸ் ஃபில்டர் எனக்கு வேணால் இப்படி பண்ணிக்கலாம். ரீசெட்னா, ஸோ ரீசெட் ஆகலை, நான் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். திரும்ப பாருங்கள், ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹை பாஸ் கொடுத்தோன்னா இந்த ஹை பாஸ் பேஸ் மட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல லோ பாஸ் டைப்பு, ஸோ லோ பாஸ் கொடுத்தோன்னா இந்த ட்ரிபிள் வந்து கட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மிடில் கம்ப்ரெஸ் பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணி. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா லோ ஷெல்லு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கர்வ்ஸ் கிரியேட் ஆகும். லோ ஷெல், பேண்ட் ஸ்டாப்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக மூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணிவிடும். ஸோ அதே மாதிரி பீக்கிங்னு இருக்குது, பீக்னா மேலே, ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ டிசேபிள்னால் டெலீட் ஆகிடும், அந்த நாபே நமக்கு இருக்காது 3ன்றது. ஸோ இதில் லோ பாஸ் பார்த்தாச்சு, பேண்ட் பாஸ்ன்றதும். ஸோ லோ பாஸை இந்த மாதிரி பேண்டு மட்டுமே உருவாகும், அன்வான்ட் பேஸ் இதெல்லாம் எடுத்துடணும். ஹை பாஸ் பேண்ட் ஸ்டாப் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஹை பாஸில் ரீசெட் பண்ணி பார்ப்போம். ஸோ பேண்ட் ஸ்டாப். ஸோ ஃபுல் பேண்டையும் எடுக்கிறது. ஸோ அதே மாதிரி பீக்கும் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ ஆர்டர்ன்றது எவ்வளோ பெண்டிங் நமக்கு பெண்ட் ஆகிறது. ஸோ இப்போ கிளிக் பண்ணி ஆர்டர் நான் வந்து 6ன்னு கொடுக்குறேன். ஸோ 6ன்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு பெண்ட் ஆகும். இல்லை 2 அப்படின்னு கொடுத்தோன்னா கர்வ்ஸ் கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். ஸோ அதே மாதிரி ஜென்டில் 6 கீழே இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணோன்னா ஸ்மூத்தனிங் தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ரெகுலேட்டரில் பண்ணும்போது நான் அட்வான்ஸாக நம்ம கர்வ்ஸ் க்ரியேட். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆர்டரில் ஸ்டெப் 6 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இது கொடுக்குறேன். ஸோ இது லெஃப்ட்டு ரைட் மூவ் ஆகும். இது இந்த மாதிரி பெயிண்ட் பேண்ட் வித்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி எனக்கு அன்வான்ட் பேண்டை கிளியர் பண்ணணும்னா ஸ்டெப் 8 கொடுத்துக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு அதே மாதிரி ஷார்ப்னஸ். ஸோ எப்படி இருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே எனக்கு வந்து பீக் வேணும் அப்படின்னா 6 கொடுத்துட்டு இந்த பீக் இன்க்ரீஸ் பண்ணலாம். மூமெண்ட்டு பீக்கோட ஷேப். ஸோ இப்படி ஷேப் பண்ணலாம். ஆனால் இது சும்மா டிசைன் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஷாப் மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்பிங், இந்த ஷார்ப்பு கர்வ்ஸ்லாம் எதுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க. ஃப்ளூட்டு, நாதஸ்வரம், இல்லை ஒரு வர்க்கல் கர்நாட்டிக் வாய்ஸ் இருக்குது, அதை ஸ்மூத்தன் பண்ணணும். ஸோ எல்லா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அண்ட் வர்க்கல் பாடுற வாய்ஸ்க்கு இதெல்லாம் கட்டாயம் பண்ணுவாங்க. அப்போ தான் ஒரு வாய்ஸ் வந்து இன்னும் ஷேப் ஆகும். நார்மலாக சினிமாவில் சாங்ஸ்லாம் பாடும்போது அதே வாய்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை இந்த மாதிரி ஈக்யூவில் போட்டு ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அது அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ரஃப்பான வாய்ஸ் கூட ஈக்யூவில் வந்து ஸ்மூத் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி ஷேப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஒரிஜினல் ட்ராக்கை வந்து நம்ம எப்படி வந்து ஈக்யூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரிஜினல் ட்ராக் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஈக்யூவாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்திருக்கு.
அதே மாதிரி நீங்கள் ஈக்யூ பண்ணும்போது ஒரு நாபையும் நல்லா மேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ஈக்யூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கல்லை சிலையாக்குற மாதிரி ஒரு விஷயம். நல்லா அன்வான்ட் தேவையில்லாத ட்ராக்கை கூட ஸோ இதில் வந்து நல்லா ஷேப் பண்ணி ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ராக்காக மாற்ற முடியும். ஸோ அதனால் இது நல்லா ஒர்க் பண்ணால் தான் உங்களால் ஸோ அந்த ஈக்யூவை பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாபாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். பேஸு கம்மியாகுதா, இல்லை ட்ரம் இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லை ட்ரிபிள் கம்மியாகுதா. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஒரு ஷேப்பை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்க சூப்பராக இருக்கும். ஸோ திரும்ப நான் ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டு கொண்டு வந்துட்டேன். ஸோ திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே வைக்கிறேன் உங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ வேறு மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருவங்களோட ஹியரிங் நாலேஜு அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து ஈக்யூ கட்டாயம் மாறும். ஸோ இதே வேல்யூ தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ வந்து எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ உங்களோட சாட்டிஸ்ஃபைடு ஸோ எந்த ஷேப்பிங்க்கு வருதோ ஸோ அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா டைம் எடுத்து பண்ணுங்கள், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹை குவாலிட்டி ஈக்யூவோட ட்ராக்ஸ் கிடைக்கும். சரியா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைடு பேஸை கம்மி பண்ணிட்டேன், ட்ரிபிள் கொஞ்சம் ஏற்றிருக்கேன், ஸோ இந்த ட்ரம் ஏரியாவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து இடையில மிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணி இந்த லெஃப்ட் சைடு இறக்கியிருக்கேன். அதே மாதிரி ட்ரிபிள் ஏரியா இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்பயுமே பேஸை வந்து இந்த லெஃப்ட் சைடு கண்டிப்பாக குறைச்சிருங்க. அதுக்காக ரொம்ப குறைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸே இல்லாமல் போயிடும். இப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்படி இன்க்ரீஸ் பண்ணவும் கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் அதிகமாகிடும். நீங்கள் பேஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகும், மற்ற எதுவுமே ஃபோக்கஸாக கேட்காது. ஸோ கும்முன்னு இருக்கிறதால அந்த ஒவ்வொன்று சவுண்டு தான் வருமே தவிர நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு வாய்ஸ் எதுவுமே கேட்காது. ஸோ அதனால் பேஸை கட்டாயம் கம்மி பண்ணிடணும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி பல்லு கூசுகிற மாதிரி, இல்லை காது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இதை நம்ம கம்மி பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மிட் ஏரியாவில் நம்ம எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பேராமெட்ரிக் EQ 2 இதுதான் அதிகமாக எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரூட்டிலே இன்னும் 2-3 EQ இருக்குது. ஸோ அதை காமிக்கிறேன் ஜஸ்ட்டு. ஸோ இது வந்து பேராமெட்ரிக் EQ
முன்னாடி பார்த்தது பேராமெட்ரிக் EQ2. ஸோ இதில் அந்த அளவுக்கு டைனமிக் ஸ்பெக்ட்ரம் வியூ கிடைக்காது, அந்த கிராஃபிக்கல் வியூ கிடைக்காது. பட்டு இதில் லெஃப்ட்டு, லோ, ஹை, மிட்டு, ஸோ இது எல்லாமே சேம் தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் மேனுவலாக பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பட்டு நமக்கு ஹியரிங் நாலேஜோடு பண்ணணும், அந்த ஸ்பெக்ட்ரம் கிராஃபிக்கல் வியூ கிடைக்காது. ஸோ ஹியரிங் நாலேஜோட இந்த EQ பண்ணணும். ஸோ நம்ம பாட்டை கேட்டு கேட்டு பண்ணுற மாதிரி. ஸோ இது அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு சிலவங்களுக்கு இது வந்து பழகியிருக்கும். ஸோ அவங்க வந்து இதில் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு EQ இருக்குது. ஸோ இது வந்து ஈகோ அப்படின்ருக்கு. ஸோ இதுவும் சேம். இதில் வந்து கிராஃபிக்கல் வியூ கிடைக்கும். பட் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இதில் வந்து EQ பேண்ட் லென்த்தை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது, என்லார்ஜ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணி இப்படி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ பாருங்கள். தென் இது வந்து ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி ப்ளே ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இதை யூஸ் பண்ணணுன்னா நமக்கு செட் ஆகாது. சில பேருக்கு ஜஸ்ட்டு ஸ்பீடாக EQ பண்ணணும், ஜஸ்ட்டு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா இதை அப்படி ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ப்ரொஃபஷ்னலாக நம்ம கம்போஸிங், மிக்சிங் பண்ணுறதுக்கு இந்த EQ என்னை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ இந்த 3 EQ தான் இப்போதைக்கு இருக்கிறது. இன்னும் தேர்ட் பார்ட்டி ப்ளக்கின்ஸ்லாம் நம்ம பார்க்கறதில்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த EQ. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கேளுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பைபாஸ் பண்ணுறேன், ஃபைனலாக ஒரு தடவை பைபாஸ் பண்ணுறேன், ஒரிஜினல் EQவும் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் பைபாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ், டவுட்ஸ்னால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.